நண்பர்களே, என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் வட சென்னை பார்ட் 2 எப்போ வரும்னு கதறிக்கிட்டு இருக்கோம். வட சென்னை 2 எப்போ? இது வந்து நல்ல கொஸ்டின். ஆனா வெற்றிமாறனும் தனுஷும் என்னடான்னா புதுசா ஒரு தமிழ் முருகன் ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இல்ல அது வேற இது வேற. ஆமா, ஊரே இங்க வட சென்னை 2க்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் திரும்ப சேர்றாங்கன்னா அதை எடுக்காம ஏன் புதுசா ஒரு படத்துக்கு போனாங்கன்னே தெரியல. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், எப்போதும் சொல்ற பதில் தான் வருது. அப்படின்னா வட சென்னை பார்ட் 2 அவ்வளவுதானா? குழிய தோண்டி மண்ணை போட்டு மூடிட்டாங்க போல் இருக்கே. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இந்த வழியவே தாங்க முடியலன்னு பார்த்தா இவங்க எடுக்க போற படத்தை பாத்தீங்களா? தமிழ் முருகன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாத்திட்டோம்டா. முருகனை பத்தின படத்தை வெற்றிமாறன் எடுக்கிறாராம். எங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? இப்ப திடீர்னு ஏன் முருகன் மேல ஆளாளுக்கு இவ்வளவு பாசம்னு தெரியல. வரிசையா தெலுங்குல இருந்து தமிழ் வரைக்கும் முருகனை பத்தியே படம் எடுத்துட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இதெல்லாம் விட வெற்றிமாறன் முருகன் படத்தை எடுத்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ரவுடிகளா டாக்டர் ஆயிட்டா ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? பழத்தை எடுத்துன்னு போய் விநாயகர்ட்ட விட்டு கொடுக்குது என்ன ஊக்கையா? முருகா அப்பெல்லாம் இல்லப்பா. பழத்தை எடுத்துன்னு போய் விநாயகராண்டே கொடுங்க, நான் ஊரை பார்த்து கிளம்புறேன். அவர் படத்துல சும்மாவே கெட்ட வார்த்தைகள்லாம் தாறுமாறா வரும். இதுல ஒரு பக்தி படம், அது முருகர் பக்தினா வண்டி நிச்சயம் வணக்கம் வைப்பாங்க. இல்ல ஒரு பாசத்தெல்லாம் வணக்கம். நீ என் மேல பாசம் வைக்கிறதுக்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மீமே விட்டுருக்காங்க. இங்க பாருங்க. குமரா நெல் பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. நாங்க கருவாடு காய வச்சா கவுச்சி அடிக்குது, என்னால இங்க வாய முடியலன்னுவான். நீங்க போலீஸை விட்டு எங்க லட்சம் தோத்துவீங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கணுமா? நான் என்ன பண்ணனே என்னோட கோவத்துக்கான். நல்லா பண்ணிருக்கீங்கடா. நல்லா எடிட்டிங் எல்லாம் சிறப்பா தான் இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுமைகள் தான் பார்க்க போறோம். இந்த தமிழ் முருகன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சு. அதுல எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, மியூசிக் சாய் அபயங்கர். தங்கமான பையன், தரமான பையனாச்சே. பொதுவா வெற்றிமாறன் படத்துல ஜிவி தான் மியூசிக் பண்ணுவாப்ல, சிறப்பா செமையாவே பண்ணுவாரு. இப்போ ஏன் புதுசா சாய் அபயங்கர் கிட்ட போனாருன்னு தெரியல. எனக்கு என்ன தேவை இருக்கு? நான் எதுக்கு போய் பண்ணணும்? என்ன மஸ்துக்கு நான் பண்ணணும்? அது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். எப்படி இருக்கு என் அறிமுகம்? என்ன கேட்டீங்களா? எப்படி இருக்கு? எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஆனா இது ஆல்ரெடி வேற எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்தது. இது அது இல்ல. அது எங்கன்னு யோசிச்சு பார்க்கும் தான் தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் டைம்ல டிஎம்கேல நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்காக விட்ட பாட்டுங்க அது. வாடாங்க அண்ணே, என்னடா இது? பாத்தீங்களா? அனிமேஷன்ல இருந்து மியூசிக் வரைக்கும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தது அந்த மியூசிக் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மியூசிக்காவே இருக்கிற மாதிரியே ஃபீல் கொடுத்தது. அப்புறமா தான் தெரியுது இது இந்த பாட்டுன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. மாபெரும் கண்டன பொதுக்கூட்டமா? என்னங்க இது? கண்டன ஆர்ப்பாட்டத்துல அப்படி பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இங்க ஆர்ப்பாட்டம் நடக்கிற மாதிரி தெரியலடா, ஆட்டம் பாட்டம் நடக்கிற மாதிரி தான் தெரியுது. எந்த கண்டனம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? நக்கல்யா அவனுக்கு. ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின ஒரே கரகாட்ட கோஷ்டி இவங்க தான். இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிட்டு போறேன். பார்க்கதான் தயிர் சாதம், மோதுனா உயிர் சேதம். ஐயோ, பார்த்தா எனக்கு பயந்து வருதுடா. மாமா பயந்துட்டோமா? பயந்துட்டோம். இப்ப எதுக்கு இவ்வளவு டெரரா வீடியோ போட்டு இவர் எல்லாரையும் பயமுறுத்துறாருன்னு தெரியலையே. சார் வேணாம் சார், உங்களை பார்த்தாலே ரொம்ப டெரரா தெரியுறீங்க. ஆனாலும் இந்த மாதிரிலாம் அடுத்த தடவை மிரட்டி எல்லாம் வீடியோ போடாதீங்க சார். நான் டென்ஷன் ஆகி தம்பி போயிரு ஆனாப்பா சேர் எடுத்து மண்டையா பொளந்துறேன். When you think how lovingly you are playing with the baby.
எனக்கு தெரிஞ்ச உண்மையிலேயே குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்குமோ? நம்மளாதான் நினைச்சுக்கிறோம் இது குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கியூட்டா தெரியும் அப்படின்னு. மூஞ்சி கிட்ட பார்த்துட்டேன். ஏன் என்ன பயமுறுத்துனீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ். பயங்கரமா பேலன்ஸ் பண்றாங்க ஒர்க் லைஃபையும் பேபி கேரிங்கையும். ஆனா இந்த ஐடியாவும் கொஞ்சம் புதுசா தான்டா இருக்கு. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தை அழுதுருச்சுன்னா தனியா போய் எதுவும் செய்ய வேண்டியது இல்ல, இடுப்பாட்டினா போதும்ல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நெக்ஸ்ட் ஒரு வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த ஒரு அக்கா வீடியோ ஒண்ணு வருது, அதை பாருங்களேன். சுடர்மணி ஜட்டிகள் டாய் இந்த ஆட் மட்டும் உனக்கு கிடைச்சது செம்ம லக்கு. நினைச்சு பாரு, பவுட் ரோட்ல வினாயில் ஹோர்டிங், நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஆனா அது அக்காவே இல்லீங்க, ஏஐ வீடியோ. இந்த ஐடியில இருந்து ஒரு சில வீடியோ ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்தது, அதை பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா தெரிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, இது ஏஐ வீடியோவா இருக்குமேன்னு. அக்கௌண்ட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்க பார்த்தா தெரியுது அது உண்மையிலேயே ஏஐ வீடியோ தான். தட் வாஸ் ஏஐ. என்ன பண்றீங்க? படிச்சு முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கட்டிக்கிறீங்களா? ஐயே பாருங்க எவ்வளவு ரியலிஸ்டிக்கா ஒரு பொண்ணு மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்கன்னு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. இத பார்த்து உண்மையிலேயே பொண்ணு நினைச்சு பல பேர் ஏமாந்துருக்காங்க. புதுசா உடனே சப்ஸ்கிரிப்ஷனை வேற ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அழகான விஷயங்களை பார்க்கறதுல தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்ததா ஒரு மிகப்பெரிய டான்சர் ஒருத்தர் வரப்போறாப்ல. அந்த டான்ஸை பார்த்து நீங்க எது மிரண்டு போயிறாங்க சரியா? ஐயோ 5 பைசா கூட இல்லையே. பாத்தீங்களா எவ்வளவு அழகா அந்த குரு வணக்கத்தை கூட வைக்கிறாருன்னு. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. எப்படி டான்ஸ் சும்மா பட்டைய கிளப்புதா? உண்மையிலேயே வரலாறு படத்துல தலை கூட இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடலைங்க. எந்த தைரியத்துல உயிரோட நடமாட்டு இருக்க? பல ஃபேன்ஸ் எல்லாம் கொன்னு கொலையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல. அதனால தேடி புடிச்சு இந்த பாட்டை தூக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடி இருக்கான் பாத்தீங்களா? மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். டேய் மனசாட்சியோட சொல்றேன்டா, தமிழ் படத்துல சிவா கூட இதை விட நல்லா பரதநாட்டியம் ஆடினாரா. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. ஒரு மனுஷன் பரதநாட்டியத்தை ஒரு காமெடிக்காக மொக்கையா டான்ஸ் ஆடி இருந்தாப்ல. ஆனா அதை விட ஒருத்தனால மொக்கையா ஆட முடியுங்கிறத நான் இங்க தான்டா பார்த்தேன். டேய் என்ன இல விடாது. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க இந்த பாட்டோட டான்ஸை பார்த்தே மனசு எதை விட்டுறாதீங்க. இதை விட அடுத்ததா பைசன் படத்தோட பாட்டுக்கு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்ல. அதை பாக்குறதுக்கு முன்னாடி கூலிங் கிளாஸ் ஏதாவது போட்டுக்கங்க. கையிலேயே கீழே போட்டுல கண்ணெல்லாம் கூசுது. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. பைசன் பாட்டுக்கு ஆட சொன்னா இவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். பாட்டுக்கு உங்க பாட்டுக்கு ஆடுவீங்களா? எங்க பாட்டுக்கு ஆடுவோம். ஆபாசத்தோட உச்சத்துல எல்லாம் குதிச்சிட்டு இருக்கான். இவங்களையெல்லாம் விஷ ஊசி போட்டு கொல்லக்கூடாதா சார்? திவாகர் ஒரு ரகம்னா இவன் ஒரு ரகம். அவரு பண்ண மாதிரி நானும் வந்து உங்களுக்கு ஒரு டைலாக் பண்ணி காட்டுறேன். சரி வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? என்னங்கடாது திடீர்னு பாம்பு பொந்துக்குள்ள இருந்து வந்து கடிச்சிருச்சு. அது பேரு பூநாகமா? பூநாகமா? ஏண்டா அதுவும் பாம்பு கடிச்ச இடத்த பத்தீங்களா? எவனாவது கேட்டா வாயை திறந்து சொல்ல முடியுமா எங்க கிடைச்சதுன்னு? சிரிப்பா சிரிச்சிரும். எதுங்க என்னோட பொழப்பு தான். ஜோசியமா ஜிபே இருக்கா? ஜோசியம் பார்க்க பாருங்க உங்களை. நீங்க திருநங்கையாவே மாறிடுவீங்க. காலங்காத்தால வண்டிக்கு பெட்ரோலை போட்டு வந்து உனக்கு 50 ரூபா கொடுத்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நீ செஞ்சுட்ட. என்னடா டென்ஷன் பண்ற? ஒரு மனுஷன் வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தா நீ திருநங்கையா மாறிடுவேன்னு சொல்றியா? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. இப்படி ஒரு ஜோசியத்தை கேட்டதுக்கு அப்புறம் நைட்டு எப்படியா தூங்கி இருப்பேன் அந்த ஆளு? பாவம்யா. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துமே. முழுங்கிட்டாங்களா? ஏய்
என்ன ஜந்திரா இது எங்க இருந்துடா புடிச்சுன்னு வந்த இதுங்களா? அருமையான எடிட்டரா, நல்ல கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு. சபாஷ். அதுப்புறம் இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டியில யோசிச்சிங்க, வாய் வழியா உள்ள போய் அவர் பின் வழியா வெளியே வராருன்ற மாதிரி எல்லாம். ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. என்னங்கடா இது? டேய், என்னங்கடா இது? அவரு பாட்டுக்கு ஏதோ சோறு போடுங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போறன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காரு அசால்ட்டா. இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. ஓடுற வண்டியில ஒரு உட்கார்ந்து இருக்கிற போஸ பாத்தீங்களா? சும்மா அப்படியே ராஜா பகவத் மாதிரி. ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். பண்ணல ஒரு திமிரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். கொஞ்சம் கூட அசராம அசால்ட்டா போயிட்டு இருக்காரப்பா. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? என்னது இது? என்னங்க இது? மண்டைக்கு பூட்டு போட்டுக்கிட்டு இருக்காப்ல. அவர் என்ன மிச்சம் இருக்கிற முடிய பாதுகாக்கிறதுக்காக அதை போடுறாரா, இல்ல உள்ள இருக்கிற மூளைய பாதுகாக்கிறதுக்கு போடுறாரா பூட்டு? இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அவர் ரொம்ப க்ளோஸ் மைண்டட் பர்சன். அதான் மைண்ட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? நானும் எத்தனையோ வீடியோல பேண்ட்ல பூட்ட மாட்டி, ஜட்டில பூட்ட மாட்டி இப்படி எல்லாம் கூட பாத்திருக்கேன். ஆனா மண்டையில பூட்ட மாட்டி இப்பதான் பாக்குறேன். when I am wearing black dress, this is how I feel. கரெக்ட் தான், கரெக்டா இருக்கு. பட் ரியாலிட்டி உண்மையிலே உண்மைதான்டா இது. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் விடுங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. நிஜமாவே நம்ம பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு நம்மள ஒரு பயங்கர ஸ்டைலிஷா தான் நம்மள ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் தெரியும் நம்ம. சரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க. வேணா 2 கர்ச்சிப் வாங்கி தரேன், தொடச்சுக்கோங்க. சரி, ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியா ஒரு அக்கா ஒருத்தங்க ரொம்ப பயங்கரமா பிராட் மைண்டடா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லயே அவங்களே கதறி கதறி அதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஒன்று பேசியிருக்காங்க. அது பாருங்களேன். அதனால நான் ஓட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் லைஃப்ல வந்து இன்னொரு அஃபேர் இல்ல? ஆண்ட தலைவர்கள் எடுத்துக்கோங்க. ஏன் எம்ஜிஆர் சாரை பத்தி இல்லாத ரூமர்ஸா, ஜெயலலிதா மேடம் பத்தி இல்லாத ரூமர்ஸா? அவங்கள நல்லாட்சி கொடுக்கலையா என்ன? அவங்க அஃபேர்ல இருந்தாங்கன்றது உண்மையா கூட இருக்கட்டுங்க, அது அவங்க பர்சனல் லைஃப். அவங்க பொது வாழ்க்கையில எதுவும் பண்ணலையே, ரொம்ப சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு போயிருக்காங்களே. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா, ஒருத்தங்க அஃபேர்ல இருக்கிறதுங்கிறது அவங்களோட பர்சனல், அது என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்கல்ல. ஆனா அடுத்து கொஞ்ச நாள்ல இதே சம்பவம் அவங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்குது. அப்பா அக்கா எப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஓகே சொல்லிட்டேன். ஆனா நான் ஓகே சொல்லி 1 வீக் கூட இல்ல, அவனோட மொபைல நான் செக் பண்ணதுல தெரிய வந்தது அவன் ஒரு 1 நம்பர் பொம்பளை பொறுக்கி. இந்த மாதிரி பல பொண்ணுங்க கிட்ட அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி காசு பிடிங்கி இருக்கான். நிறைய பேர் வாழ்க்கையில விளையாடி இருக்கான். இல்ல, எனக்கு புரியல. அது எப்படி இன்னொருத்தர் வாழ்க்கையில அது நடந்திருக்கும் போது மட்டும் அது ரொம்ப பர்சனலு, விஜய் அவர்கள் செய்யும்போது மட்டும் அது அவரோட பர்சனல் லைஃப், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் யாரு கூட அஃபேர்ல இருந்தாலும் பேசியிருக்காங்க. அதுவே இவங்க லைஃப்ல இருந்த ஒரு மென் அவர் பண்ணும்போது மட்டும் அது ஒரு ஏமாற்றம், அவர் ஏமாத்திட்டாரு, பொம்பளை பொறுக்கின்னு வருது. எப்படி உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அதான் அவனுக்கு ஒண்ணு வந்தாதான் அதோட வழியெல்லாம் தெரியும். அடுத்தவனுக்கு வந்தா அது தக்காளி சட்னி, நமக்கு வந்தாதான் ரத்தம்னு பேசுறது. அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேங்க. இப்ப நான் பேசுனது விஜய் அவர்களுக்காக இல்ல, அவர் செஞ்ச விஷயங்களுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க இல்லையா, அவங்கள பத்தி தான் நான் இதுல பேசுறேன். சரியா? அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.